கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் முக்கிய பங்கு வகிக்கின்ற ஒன்று கிறிஸ்துமஸ் குடில். இந்த கிறிஸ்துமஸ் குடிலானது முதலில் யாரால், எங்கு, எப்பொழுது, எப்படி தோற்றுவிக்கப்பட்டது நாம் தெரிந்து கொள்வோமா? இத்தாலி நகரத்தில் உள்ள கரோச்சியா என்ற சின்ன கிராமத்தில் வசிக்கின்ற ஒரு கத்தோலிக்க பாதிரியார், செயின்ட் பிரான்சிஸ் அசிசி என்ற ஒரு பாதிரியார், அவர் என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த பெத்லகேம் ஊருக்கு அவர் பார்வையிடுறதுக்காக போறாரு. இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்த நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வர்றாரு. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த இடத்துல அந்த மாட்டுக்கொட்டைக்கு அந்த அந்த இடத்தையெல்லாம் அவர் பார்த்துட்டு வர்றாரு. அப்போ பார்த்துட்டு வந்தோடனே அவர் மனசுக்குள்ள ஒன்று தோணுது, இதையே நம்ம அழகா ஒரு குடில் மாதிரி நம்ம கிறிஸ்துமஸ் டைம்ல மற்றவங்க பார்க்கும்படியா நம்ம இங்க பார்த்துருக்கோம், மற்றவங்கெல்லாம் இதை பார்க்கலையே, அது போல ஒன்று செய்து காட்டுனா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் மனதில் வந்ததுனால அவருடைய பிஷப்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த வருடம் கிபி 1223 வருடத்துல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு முந்தின நாள்ல இந்த மாதிரி அழகான ஒரு குடிலை அவர் வைக்கிறார். அவர் வச்ச குடில் எப்படி இருந்ததுன்னா, உண்மையான ஆடு, மாடு, மிருகங்கள் இதை வச்சு மனிதர்களை கொண்டு மாடெல்லாம் அப்படியே அந்த புல்லு மேய்கிறது மாதிரி அங்கே ஒரு மாட்டு தீவனம் உண்டாக்கி அதில் வைக்கோல்லாம் சாப்பிட்றது மாதிரி உண்மையான வைக்கோல்ல பரப்பி அந்த மாட்டு தொழுவம் நேச்சுரலாக உண்டாக்கி மனிதர்கள்லாம், உண்மையான மனிதர்கள், ஆடு மாடெல்லாம் உண்மையாக ஆடுகள்லாம் அந்த இடத்துல மேய்றது போல மிக பிரம்மாண்டமான ஒரு அழகான ஒரு உயிருள்ள ஒரு குடிலை அவர் உண்டாக்கி கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வைக்கிற குடிலினுடைய மாதிரி இப்பொழுது நம்ம மண்ணிலையும் அதுலேயும் உருவாக்கி நம்ம வைக்கிறோம். அன்றைக்கு இருந்த ஒரு மாதிரி தான் இந்த கிபி 1223 ஆண்டு இத்தாலி நகரத்தில் உள்ள இந்த ஆரம்பிக்கப்பட்ட முதல் கிறிஸ்துமஸ் குடில் தான் இன்றைக்கு நமக்கு அது ஒரு மாதிரியாக உள்ளது. இன்னும் வருங்காலங்களில் நாளைக்கு இன்னும் தொடர்ந்து கிறிஸ்துமஸ் ஸ்டாரை பற்றி இன்னும் நிறைய காரியங்களை பற்றி நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். பிடித்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். நேற்றுக்கும் முந்தின நாளைக்கும் கிறிஸ்துமஸ் தாத்தாவை குறித்தும் முதல் நாளில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அப்படின்றத குறித்தும் நான் வீடியோ வெளியிட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து கிறிஸ்துமஸ் காலங்கள் வரையிலும் நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தினுடைய அந்த தத்துவங்கள் என்ன அப்படின்றத குறித்து நாம் பார்க்க போகிறோம். என்னோடு இணைந்திருங்கள். நாம் ஒன்று சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.